வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். நண்பர்களே, அதுக்கு அடுத்து சம்மர் ஸ்லாமுக்கான பிளானு, அப்புறம் சேமஸ் எப்படி பண்ணது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒபாஃபெமி விசஸ் பிராக் லெஸ்னர் இந்த மேட்சை டே ஒன்னோட மெயின் ஈவெண்ட்டாக வைக்கலான்னு பிளான் போயிட்டுருக்கு. அப்போது இப்போ பங்குக்கிட்டு இருக்க அந்த சாம்பியன்ஷிப் மெயின் ஈவெண்ட்டில் நடக்காதுன்னு கேட்டிங்கன்னா, இது மெயின் ஈவெண்ட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐப்னஸ் அந்தளவுக்கு ஏற்றி வச்சுருக்காங்க. ஒபாஃபெமி கிங் ஆஃப் த ரிங்கு வின் பண்ணிட்டு போய் அங்கே எனக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணாம், பிராக் ரிட்டையர் பண்ணுற அந்த இது தான் வேணும்னு சொல்லிட்டு பிராக் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் சாதா மேட்ச் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது எல்லினஸல் மேட்ச்சு. இந்த மேட்ச்சை மெயின் ஈவெண்ட் அளவுக்கு ஒர்த்து அந்த மாதிரி ஒர்த்து. இந்த மேட்ச்சு மெயின் ஈவெண்ட்டுக்கு வைக்கிறதுக்கு அதிக பர்சன்டேஜ் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்குன்னு அப்படியே என்ன ப்ரோ இப்போ அஃபிஷியலான்னு கேட்டிங்கன்னா, அந்த சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அதுதான் டிசைட் பண்ணும். இப்போ பங்கோட ஆப்போனண்ட்டு அந்த மேட்ச்சுக்கான ஸ்டோரி லைனு, இந்த மேட்ச்சுக்கு ஸ்டோரி லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் இந்த மேட்ச்சு மெயின் ஈவெண்ட்டா இல்லை கிக் ஆஃப் பண்ணி விடுவாங்களான்றது தெரியும். அந்த பங்கு விசஸ் ரேண்டியோ இல்லை பங்க் விசஸ் கோடியோ இல்லை பங்க் விசஸ் சமியோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு என்ன ஐப்னஸ் இருக்கோ அந்த ஐப்னஸுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கா, அது ஐப்னஸ் இருந்தால் அது மெயின் ஈவெண்ட்டில் வச்சுருவாங்க, இது ஐப்னஸ் இருந்தால் இது மெயின் ஈவெண்ட்டில் வச்சுருவாங்க. பார்க்கலாம். ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு தான் மெயின் ஈவெண்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேமஸை கடைசியில் இப்படி ஏமாற்றுவாங்கன்றது யாருமே எதிர்பார்க்கல. என்னடான்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை கொடுக்காமலே போயிட்டாங்க. கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாக ஆகவே இல்லை. ஆனால் நான் அதை நினச்சிட்ருக்கேன், நிறைய பேர் ரிட்டையர் பண்ணாங்கல்ல, நிறைய பேர் தூக்குனாங்கல்ல, அப்போது சரி தூக்கிட்டாங்க. இந்த சேமஸ் மாதிரி லெஜண்ட்டு பிரான் ஸ்ட்ரோமனு ஆர்ட்ரூத்து இந்த மாதிரி பெரிய இந்த கோஃபி கிங்ஸ்டர் இந்த நியூ டேலாம், அதான் நியூ டே கோஃபி கிங்ஸ்டர் இருக்காது அந்த டீமை, இவங்களெல்லாம் தூக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அவங்க டபிள்யூடபிள்யூ போதுமான அளவுக்கு சம்பாரித்து கொடுத்தாங்க, ப்ராஃபிட் வாங்கினாங்க, அந்தளவுக்கு பீக்கில் இருந்தாங்க. சரி அவங்களாம் ரிட்டையர்மெண்ட்டுன்னு தான் நினச்சா அவங்களே ரிலீஸ் பண்ணுறாங்க. பிரான் ஸ்ட்ரோமன் இந்த கோஃபிக்கு நியூ டே என்னங்க பண்ணாங்க. அப்படியே இந்த டிகேவார் டபிள்யூடபிள்யூ பார்க்கணுன்னு அதெல்லாம் இல்லை, பணம் 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 பணம்னு இருக்கானுங்க போல். அதனால தான் அவனுங்க எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ரெஸ்லர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுறானுங்க. இப்போ அந்த நிலமை தான் சேமஸுக்கு அடிக்கடி இன்ஜுரி ஆகிட்டு இருந்தது. இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் நோக்கி தான் பயணித்தார், பட் அடிக்கடி இன்ஜுரி ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்ஜுரி ஆகிட்டு இருக்குது போல். டபிள்யூடபிள்யூ பார்த்தாங்க, எதுக்கு தெண்டமாக காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்காங்க போல். சேமஸுக்கு ஆனால் ஒரு சின்ன கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்படியேப்பட்ட ரெஸ்லருக்கு மொக்க கான்ட்ராக்டு. எப்படி இருந்த மனுஷன், எப்படி இருந்தவங்க எந்த மாதிரி பண்ணி இப்போ சேமஸ் இல்லாமலே போயிட்டார். அவர் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து ஃபைனலாக வருவோம். என்ன ப்ரோ ரேண்டி என்ன, சமி என்ன, கோடி என்ன, யார் தான் ப்ரோ மோதுவா இப்போ சம்மர் ஸ்லாமில்? டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா கோடி ரோஸ் தான் கைஸ் மோதுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது பிளானே அதுக்கு தான். நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன், கோடி திரும்ப சமிகிட்ட சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் நல்லா இருக்காது. என்ன ஓட்டின படத்தையே ஓட்டுறீங்க, ட்ரூ மேக்கின்டைர்கிட்ட கொடுத்து வாங்கினீங்க, ஜான்சன் டாங்கிட்ட கொடுத்து வாங்கினீங்க, திருப்பி கோடிக்கிட்டே போகுது. இப்போ திருப்பி அதே வாடான்னு கேட்டால் கோடி பேர் கெட்டுரும். இங்கே கோடியை பாதிக்க வைக்கக்கூடாதுன்னு சமிகிட்டேருந்து சிஎம் பங்கிட்ட கொடுத்து இப்போ பங்கு விசஸ் கோடி தான் அகெயின் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் இங்கே நடக்க போகுது. அடா பாவீங்களாடி, இந்த இடத்துல ரேண்டி ஆட்டனோ இல்லை வேறு ட்ரூ மேக்கின்டையர் வேறு இருக்கார். ட்ரூ மேக்கின்டையர் மோதுனா கூட அப்படி இருக்கும். ட்ரூ மேக்கின்டையரு ரேண்டி இவங்க மோதுறது எப்படி, கோடி மோதுறது எப்படி? ஷட் சொல்கிறதுக்கு வார்த்தையிலே இல்லை நண்பர்களே. திருப்பி சம்மர் ஸ்லாமில் பிடிங்க கோடிக்கிட்ட கொடுப்பாங்க. கோடி வந்து 16 டைம் இல்லை 18 டைம் சாம்பியன் ஆக டபிள்யூடபிள்யூ பிளான் பண்ணுறாங்க போலையா. ஒரு வருஷத்துக்கு 3 டைம் சாம்பியன் ஆகுறாங்க அவர். இந்த மாதிரியா பண்ணாங்கன்னா 5 வருஷத்துலேயே தலைமை 18 டைம் சாம்பியன் ஆகிடுவார். கோடி தான்ப்பா டபிள்யூடபிள்யூ டாப்பு, ரேண்டிலாம் சும்மாப்பான்ற மாதிரி தாண்ட வைக்க பார்க்குறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் லெஜெண்டு தான், அவர் பக்கம்லாம் வர முடியாது. ரேண்டி ஆட்டனை வச்சு பண்ணுறது ரொம்ப சரியில்லை கைஸ். ரேண்டி ஆட்டனை நிலைமை யோசிக்கும் போது டபிள்யூடபிள்யூ கடுமையாக வகிச்சார். இவரெலாம் டபிள்யூடபிள்யூ விட்டு ஓடி வந்தவங்க இவங்க 2 பேர். இவங்களுக்கெல்லாம் தூக்கி இந்தாப்பா சாம்பியன்ஷிப் வச்சது 2 டைம் 3 டைம் கொடுக்குறவங்க. தலைவன் அம்மா கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக டபிள்யூடபிள்யூக்காகவே வகிக்கிறாரு. அவருக்கு எந்த நிலைமை பாருங்கள்.
சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.